குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு புவியியல் பாடம் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 வந்துட்டு பார்த்துட்டோம். இது பார்ட் 2 வீடியோ. பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். பார்ட் 1 வீடியோவில் அதனுடைய ஓவர்வியூ வந்துட்டு பார்த்துட்டோம். என்னெல்லாம் பார்க்க போகிறோம், எதை பற்றி சொல்கிறாங்க இந்த பாடம் 1ல் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பார்ட் 2ல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா கோள்கள்னா பிளானட்ஸ். அப்போ கோள்கள்னா என்ன பொருள் அப்படின்றது தான் பார்க்குறோம். யாரெல்லாம் இந்த கோள்கள்னா எத்தனை கோள்கள் இருக்குது, அவங்கள பற்றி தனித்தனியாக வந்துட்டு ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொரு கோள்களுடைய அதனுடைய பண்புகள் என்ன, அதனுடைய வேலைகள் என்ன, இதை தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, கோள் என்றால் சுற்றி வருபவர் என்று பொருள். யாரை சுற்றி வருபவர்? கோள் என்பவர் சுற்றி வரும்னு பொருள். அப்போ யாரை வந்து இந்த கோள்கள் வந்து சுற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியனை தான் சுற்றுது. ஏன்னா வந்துட்டு சூரியன் கிட்ட இருந்தக்கூடிய பெறது என்ன பெறுது? இது வெளிச்சத்தையும் பெறுது, ஹீட்டையும் பெறுது. அப்போ இது எல்லாமே வச்சிருக்கிறது யாரு? சூரியன். அப்போ சூரியனை கிட்டதான் இவங்க சார்ந்து இருக்கிறதுனால அப்போ அவங்கள சுற்றி வராங்க யாரு? இந்த கோள்கள்லாம். அப்போ மொத்தம் எத்தனை கோள்கள் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் 8 கோள்கள் உள்ளன. அவை புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய 8 கோள்கள் தான் இந்த சூரிய குடும்பத்தில் அடங்குது. அப்போ வெள்ளி மற்றும் யுரேனஸ் தவிர பிற கோள்கள் இருக்குது இல்லையா, கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர்கடிகார திசையில், அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக தனது அச்சில் சுற்றுகின்றன. அப்போ வெள்ளியும் யுரேனஸும் இவங்க எப்படி சுத்துறாங்கன்னா, எந்த திசையில வந்து சூரியன் நகருதோ அதே திசையில இவங்களும் நகர்றாங்க. அதாவது வந்து இவங்க வந்துட்டு இப்ப சூரியன் எந்த பக்கம் உதிக்குது? காலையில கிழக்க உதிக்குது. அப்போ கிழக்குல உதிக்கிற சூரியன் எங்க நோக்கி போகுது? மேற்க நோக்கி சூரியன் வந்துட்டு நகர்றாங்க. சூரியன் இங்கதான் உதிக்குது. அப்போ இங்கிருந்து உதிச்சு கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி நகர்றாங்க. அப்போ அதே டைரக்ஷன்ல யார் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா வெள்ளியும் யுரேனஸும் சூரியன் எந்த திசையில் பயணிக்குதோ கிழக்கிலிருந்து மேற்கு, அதே திசையில் தான் இந்த 2 கோள்களும் பயணிக்கிறதுனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிழக்கிலிருந்து சூரியன் மேற்கிலிருந்து மறைகிற மாதிரி இருக்கும். அப்போ சூரியன் வந்துட்டு இவங்களுக்கு எப்படி மறையுது? கிழக்கிலிருந்து சூரியன் வந்துட்டு மேற்குல மறைகிற மாதிரி இருக்கும். ஆனா இங்க பாருங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அவை புதன், வெள்ளி, இந்த கோள்கள் 8 கோள்கள், இந்த கோள்கள் தவிர பிற கோள்கள் எப்படிதுன்னு பாத்தீங்கன்னா மேற்கிலிருந்து கிழக்காக தனது அச்சில் சுற்றி வருகின்றன. அதாவது எதிர்கடிகாரம். இது வந்துட்டு இப்படி நகர்றது வந்துட்டு கடிகார சுற்றுல வந்துட்டு இவங்க நகர்றாங்க. யாரு? சூரியன் நகர்ற திசையில தான் வந்துட்டு வெள்ளியும் யுரேனஸும் கடிகார சுற்றுல நகர்றாங்க. அப்போ சூரியனே வந்துட்டு கடிகார திசையில தான் சூரியனே நகருது. அவங்க அந்த திசையில தான் வந்துட்டு யுரேனஸும் வெள்ளியும் வந்து சுத்துறாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா இப்ப சூரியன் இந்த திசையில இருக்குதுன்னா, இப்ப சூரியன் இங்க இருக்குதுன்னா இவங்க பாத்தீங்கன்னா இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி சுத்துறாங்க. யாரு? மற்ற கோள்கள். ஆனா இவங்க வெள்ளியும் யுரேனஸும் இப்படி சுத்துறாங்க. எந்த திசையில சூரியன் சுத்துதோ, சூரியன் இப்படிதான் சுத்துதுன்னா அதே டைரக்ஷன்ல இவங்க சுத்துறாங்க. இவங்க வந்து ஆப்போசிட்ல மற்ற கோள்கள் சுத்துறாங்க. அப்போ அதனாலதான் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம போகும்போது ஒரு வண்டியிலேயோ எதிலேயோ ஒரு பயணிக்கும் போது நமக்கு எதுவும் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுற மாதிரி தெரியும். பாருங்க, அவை பிற கோள்கள் எல்லாம் என்ன இருக்குதுன்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சுற்றுது. அப்போ தன்னைத்தானே சுற்றி மற்ற சூரியனையும் சுற்றுது. இதுதான் வந்து இதனுடைய பொருள். அப்போ பண்டைய தமிழர்கள், நம்ம முன்னோர்கள், நம்ம படிச்சிருக்கோம் ஏன்ஷியன்ட் பீரியட்ல வாழ்ந்த தமிழர்கள் பாத்தீங்கன்னா சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பத்தி தெரியுது? சூரியன் நட்சத்திரத்தை பத்தியும் தெரியும். ஆனா அதை சுத்தி இருக்கிற மிச்ச கோள்கள் இருக்குது இல்லையா, 8 கோள்கள், அந்த 8 கோள்களையும் பற்றி நம்முடைய பண்டைய தமிழர்கள் வந்து தெரிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லணும். எப்படி வந்து தெரிஞ்சிருந்தாங்கன்னு, எதன் மூலம் நாம அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு பார்த்தோம்னா, சங்க இலக்கியங்கள்லாம் சங்க காலத்துல இயற்றப்பட்டதுன்னு வரலாறு படிக்கும் போது படிச்சு இல்லையா, அந்த காலகட்டத்திலேயே எழுதப்பட்ட நூல்கள்லயே அவங்க வந்துட்டு இந்த சூரியனை பற்றியும் இந்த கோள்களை பற்றியும் அவருடைய பாடல்கள்ல வந்துட்டு சங்க இலக்கிய நூல்கள்ல வந்து இயற்றிருக்கிறாங்க. அந்த ஒரு நூல் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுபானாற்றுப்படை என்ற நூல்ல என்ன எழுதிருக்கு பார்த்தீங்கன்னா, வால்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படி என்ற பாடல் வழிகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இதுல எல்லாருடைய கோள்களை பத்தியும் சொல்லியிருக்காங்கன்றாங்க. மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற இந்த சூரியன், ஞாயிறு என்பது சூரியன். அப்ப சூரியனை பத்தியும், விசும்பின் என்பது வானத்தை. அப்ப இந்த வானத்தில் இருக்கிற கோள்கள், சூரியன், இதை பற்றி யார் தெரிஞ்சிருக்காங்க? பண்டைய தமிழர்கள் வந்துட்டு தெரிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் பாருங்க, இவ்வாறு கோள்கள் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. அப்போ கோள்கள் வந்துட்டு சூரியன் வந்துட்டு என்ன வடிவத்தில் இருக்குது? சூரியன் வந்துட்டு இங்க இருக்குது. இங்க இருக்குது. ஆனா, இந்த கோள்கள் இருக்குதே 8 கோள்கள், இந்த 8 கோள்களும் இப்படி, அதாவது ரவுண்ட் ஷேப்ல சுத்தல, நீள்வட்ட பாதையில் வட்டமா தான் இருக்குது. ஆனா நீளமான வட்டம் தானே. இப்போ வட்டம்னா எப்படி இருக்கும்? வட்டம்னா எப்படி இருக்கும்? இதுதானே வட்டம். இதுதானே வட்டம். ஆனா இது எப்படி இருக்கு? நீள் வட்டமா தானே இருக்குது. வட்டமா இருக்கு. ஆனா நீள் வட்டமா இருக்குது. அப்போ சூரியன் இப்படி இருக்கிறதுனால, இப்படி நீள்வட்ட பாதையில சூரியனை சுத்துறதுனால என்னெல்லாம் மாற்றம் ஏற்படுதுன்னு இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது பெரிய பாடம்லாம் அடுத்தடுத்து பாடங்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு நீள்வட்ட பாதையில சுற்றுறதுனால எப்படி வந்துட்டு காலங்கள் வந்து மாற்றம் பெறுது, பருவ காலங்கள் எப்படி தோன்றுது, நாள் பகல் எப்படி தோன்றுது, இது எல்லாம் தான் இதனால தான் வந்துட்டு மாற்றமே ஏற்படும். அதனால நீளமா வந்துட்டு சுத்துறதுனால தான் வந்து இந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும். பாருங்க, நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகின்றன. கோள்கள் வந்துட்டு யாரை சுத்துது? சூரியனை வந்துட்டு நீள்வட்ட பாதையில சுற்றுது. அப்போ நீளமா இப்படி சுட்டும்போது, அப்போ நீளமா சுட்டும்போது இங்கிருந்து தொலைவு அதிகமா இருக்கா? சூரியனுக்கு இதுக்கும் இந்த நிலவு கோள்களுக்கும் இதே மாதிரி இங்க தூரமா இருக்கா? ஆனா இங்க எப்படி இருக்கு? மேற்கு வடக்கு பக்கம் குறுகிய பகுதி தான் இருக்குது. ஆனா சுத்துது. ஆனா குறுகிய தூரம் தானே இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் குறுகிய தூரம் தானே இருக்கு. அப்ப இதனால பருவகால மாற்றங்கள் இப்போ இதனால தான் நம்ம இரவு பகல் ஏற்படுது. சூரியன் வந்துட்டு சுத்தி வர்றதுனால இரவு பகல் ஏற்படுதுன்னு பார்த்தோம். அப்ப இந்த கோள்கள் வந்துட்டு சுத்தி வரும்போது, அப்ப நீள்வட்ட பாதையில ஒரு சுத்தும் போது ஒரு மாற்றமும், குறுகிய கால பகுதியில வந்து சுற்றும் போது ஒரு மாற்றமும் ஏற்படும் இல்லையா? இதை தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். இங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க. கோள்கள். அப்ப பாருங்க, கோள்கள் அனைத்தும் அவைகளின் பாதையை விட்டு விலகாமல் அப்போ அவங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்குது இல்லையா? அந்த பாதைய விட்டு விலகாம ஏன் வந்துட்டு அது அந்த பாதையிலேயே விலகாம இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈர்ப்பு வந்துட்டு அதுகிட்ட இருக்கிற ஈர்ப்பு தன்மையால அது என்ன இருக்கும்னா, புடிச்சு இழுத்து வச்சுட்டு இருக்கும். அப்போ ஆனா அதிலிருந்து அது சாயாம அந்த கோட்டிலிருந்து இருந்து சாயாம அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னையும் சுத்தி, சூரியனையும் சுத்தி இப்படிதான் வந்துட்டு நீள்வட்ட பாதையில சூரியனை வந்து சுத்துது. அப்போ இரவு பகல் ஏன் ஏற்படுது? சூரியனை யார் சுத்துறாங்கன்னா பூமி சுத்துது. அப்போ பூமி வந்து தன்னைத்தானே ஒரு நாளைக்கு சுத்தி வர்றதுனால வந்து ஒரு இரவு ஒரு பகல் வருது. அப்போ இந்த பக்கம் சுத்தும் போது பகலாகவும் சூரியன் பக்கத்துல இருக்கிறது, சூரியன் மறைவா இருக்கிற பகுதி இருக்கிறதுனால வந்துட்டு இரவாகவும் இது பகலாகவும் இருக்குது. அதே இந்த பக்கம் இது நகரும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய வெளிச்சம் வந்துட்டு அந்த பக்கம் வந்து வெளிச்சமாகவும் இந்த பக்கம் வந்துட்டு இரவாகவும் மாறுது. இப்படிதான் வந்துட்டு மாற்றம் அந்த நகரத்தினுடைய மூலமாக தான் மாற்றம் ஏற்படுது. அப்போ இதுக்குண்டான தொலைவு இருக்கு, இதுக்குண்டான தொலைவு, இதுக்குண்டான காலம். அதாவது நீளம் வந்துட்டு நீளம் அதிகரித்தனால தொலைவும் வந்துட்டு என்னவா இருக்கும்? மாற்றங்கள் ஏற்படும். இப்ப பாருங்க, சூரியனுக்கு அருகில் உள்ள ஈர்ப்பு விசை அதை சொல்லிட்டாங்க பாருங்க. அவைகளை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருவதற்கு சூரியனுடைய ஈர்ப்பு விசைதான் காரணம். ஏன்னா சூரியன் கிட்ட தான் எல்லா வகையான விசையும் எல்லாம் ஃபோர்ஸ் அதுங்கிட்ட தான் இருக்குது. அதுக்கப்புறம் வெளிச்சம் இருக்குது, ஹீட் இருக்குது. அந்த ஈர்ப்பு சக்தியும் சூரியன் கிட்ட இருக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இழுத்து பிடிச்சிட்டு அந்த கோள்கள்ல இருந்து அவங்களுடைய பாதையில இருந்து நகராமல் சூரியனை சுத்தி வருது. அப்போ சூரியனுக்கு அருகில் உள்ள 4 கோள்கள். அப்போ சூரியன் இங்க இருக்காரு. சூரியனுக்கு அருகில் ஒரு 4 கோள் இருக்குன்னு படிச்சோமா? புதன், வெள்ளி, பூமி, புவி, அதுக்கப்புறம் செவ்வாய். இதுதானே இருக்குது. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். இந்த 4 கோள்கள் யாருக்கிட்ட இருக்குன்னா சூரியனுக்கு பக்கத்திலேயே இருக்கிறாங்க. அப்ப சூரியனுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால இவங்க வந்து சூரியனுக்கு கிட்ட இருக்கிறதுனால உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள். ஏன் வந்து புவி நிகர் கோள்கள்னா, 3வதா இருக்கிற புவி கூட இவங்க 3 பேரும் நிகரா இருக்கிறதுனாலையும், இந்த 3 பேருக்கும் இருக்கிற தன்மை, இந்த புவிக்கு இருக்கிற தன்மைகள் வந்து 3 பேருக்கிட்ட இருக்கிறதுனாலையும் இவங்கள வந்துட்டு புவி நிகர் கோள்கள் சொல்றாங்க. அல்லது அதாவது உள்ள இருக்கிறதுனால உட்புற கோள்கள் என்றும் அழைக்கப்படுகிறது.
அதுக்கப்புறம் பாறைகளால் ஆனது. அதான் எப்படி வந்துட்டு இந்த கோள்களுக்கு ஃபியூச்சர் எப்படி இந்த பூமிக்கு உண்டான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இதுக்கு இருக்குதோ, அதே மாரி இந்த 3, 4 கோள்களுக்கும் இருக்கிறதுனால இப்ப பாருங்க, பூமியில வந்துட்டு கல் இருக்கு, மண் இருக்கு, நீர் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாரி செவ்வாயில போயிட்டு பார்த்துட்டாங்களா? கல்லெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ அதே இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலனாலும், அப்போ இந்த கோள்களை எல்லாம் இது இருக்கிறதுனால, இப்போ பூமியோட பூமியில என்னெல்லாம் இருக்குதோ மற்ற இந்த 4 கோள்கள்ல இருக்கிறதுனால பூமிக்கு நிகரான கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாறைகளால் ஆன இக்கோள்கள் இது எதால ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற கோள்கள் வந்துட்டு எதால ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, பாறைகளால் ஆனது. ஏன்னா, சூரியன் கிட்ட எல்லாமும் இருக்குது. அப்போ அங்க பக்கத்துல இருக்கிற அந்த பக்கத்துல இருக்கிறதுக்கு வந்துட்டு, இதனுடைய இதுதானே அதுங்களுக்கும் இருக்கும். அதனால அந்த பாறைகளால இதுல இருக்குதுன்னா, அப்ப பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த கோள்களுக்கு வந்து என்னன்னா பாறைகளும் இருக்குதுன்றாங்க. அப்போ இக்கோள்களின் மேற்பரப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மலைகள், எரிமலைகள், தரைக்குழி பள்ளங்கள், அதாவது வந்து கிரேட்டர்ஸ் இது எல்லாம் வந்துட்டு காணப்படுகிறது. எங்க? இது சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த உட்புற கோள்களான இந்த 4 கோள்கள்லயும் புவிக்கு நிகரான கோள்கள்னு சொல்றாங்க. இது பாறையால் ஆன கோள்கள். அந்த பாறைகளுடைய இந்த கோளுடைய மேற்பரப்புல அந்த மேற்பரப்புனா இதுதான் வந்து கோளு. அப்ப இந்த கோளுக்கு மேல தான் என்ன இருக்குதுன்னு சொல்றாங்க. அது மேல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மலை இருக்குது, எரிமலைகள் இருக்குது, தரைக்குழி பள்ளங்கள் இருக்குது. இந்த தரைக்குழி பள்ளங்கள்லாம் வந்து ஏன் ஏற்படுதுன்னு அடுத்தடுத்து குடுத்துருப்பாங்க. நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கப்புறம் சூரிய குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? சூரியனோட சேர்த்து மொத்தம் 8 கோள்கள் 9 பேர் இருக்காங்க. அப்போ அதுக்கு உள்ள கடைசி 4 கோள்கள் யாதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு அப்புறம் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். அப்போ செவ்வாய்க்கு அடுத்து இருக்கிற கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய கோள்கள் பார்த்தீங்கன்னா, சூரியனை விட்டு தூரமா இருக்கிறதுனால வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள். அப்போ வியாழன் கோளுக்கு ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் அதுக்கு தகுதி இருக்குதோ, அந்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து இந்த கோள்களுக்கு நிகரா இருக்கிறதுனால, இது வியாழனுக்கு நிகரான கோள்கள்னு சொல்லிட்டு இந்த மற்ற கோள்களையும் சொல்லியிருப்பாங்க. அப்போ சூரியனுக்கு தாண்டி தூரம் வெளியே இருக்கிறதுனால வெளிப்புற கோள்கள் என்றும், அல்லது வியாழனுக்கு நிகராக இருக்கிற இந்த 4 கோள்களையும் வியாழன் நிகர் கோள்கள் என்றும், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்கு நிகராக இருக்குதுன்னா பூமிக்கு நிகராக இருக்கிறதுனால புவி நிகர்கோள்கள் என்றும் அழைக்கப்படுது. அந்த வியாழ நிகர்கோள்களுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ஜோவியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இக்கோள்கள் பார்த்தீங்கன்னா வாழுக்களால் நிரம்பி காணப்படுவதால் வளிம கோள்கள், அதாவது கேஷியஸ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அழைக்கப்படுகிறாங்க. அப்போ அந்த கோள்கள் அதாவது புவிக்கு கிட்ட சூரியனுக்கு கிட்ட இருக்கிறதுனால, ஏன்னா வந்து சூரியன்லயும் எல்லா தன்மையும் இருக்கிறதுனால அதனுடைய எஃபெக்ட் எதுக்காக இந்த கிட்ட இருக்கிற 4 கோள்களுக்கும் ஏற்படும். ஆனா இவங்க வந்து என்ன இருக்குது? பாறையெல்லாம் இருக்குது. அப்போ பாறை இருக்கிறதுனால எல்லாமே இருக்குது. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் கிட்ட இருந்து தூரமா விலகி இருக்கிறதுனால விலகி விலகி இருந்தா என்ன இருக்காங்க? குளிர்ச்சி தான் அதிகமா இருக்கும். ஏன்னா சூரியன் கிட்ட போக போக தூரமா இருக்கிறதுனால வெயில் குறைவா இருக்கும். வெயில் குறைவா இருந்தா என்ன இருக்கும்? குளிர்ச்சி தான் அதிகமா இருக்கும். அப்ப அங்க குளிர்ச்சி அதிகமா இருந்தா என்ன சொல்லணும்? வாயுக்களால் நிரம்பி காணப்படுவதால் வளிமக்கோள்கள் அதாவது கிராசியஸ் பிளானட்ஸ் என்றும் அடையலாம். அப்ப செவ்வாய், வியாழன் கோள்களுக்கு இடையே குறுங்கோள்கள் மண்டலம் காணப்படுகிறது. அப்போ 4வது கோளான செவ்வாய் வந்துட்டு இதோட முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் 5வது கோள் எதுன்னா வியாழன் வந்து ஆரம்பமாகுது. இந்த சூரிய பகுதியில் சூரியன் கிட்ட இருந்து. அப்போ அப்போ இந்த இடைப்பட்ட பகுதி இருக்குது இல்லையா? அப்படியே தொடர்ச்சியா பக்கத்திலேயேவா இருக்கும்? இல்ல, இல்ல. ஒட்டுனாப்புலயே இல்ல. அப்ப இந்த இடைப்பட்ட பகுதி இருக்குது இல்லையா? இந்த இடைப்பட்ட பகுதியில தான் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த குறுங்கோள்கள் சின்ன சின்ன அதாவது கோள்கள்லாம் வந்துட்டு அது குட்டி குட்டியா இருக்கிறதுனால அந்த சிறுகோள்கள் வந்து அங்க ஒரு மண்டலமாவே காட்சிப்படுத்துறதுன்றாங்க. அப்போ மண்டலங்கள் சிறு கோள்கள் இருக்குது. அந்த கோள்கள்னா என்ன? அதாவது ஒரு கண்டத்திற்குரியான எல்லா ஃபியூச்சர்ஸ் இருந்தா அது கண்டம். ஒரு கண்டத்துக்கு இருக்கிற மாதிரியே இருக்கிறதுனால அது துணை கண்டம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது கோள்களா வகைப்படுத்தாம ஒரு கோளுக்கு உண்டானது என்னெல்லாம் இருக்குதோ இந்த குறுங்கோள்களுக்கு இருக்குது. அங்க ஒரு கோள் மண்டலமே இங்க வந்து இந்த இடைப்பட்ட பகுதியில இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, கோள்களின் வரிசையை நினைவில் கொள்ள நெமோனிக்ஸ் வந்துட்டு அதாவது வந்துட்டு நினைவில் கொள்றது ஞாபக சக்தி வச்சுக்கிறதுக்காக ஒரு நெமோனிக்ஸ் வந்து சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, புது வெள்ளம், புதுனா என்னது? புதன், வெள்ளம்னா வெள்ளி, புவினா வந்துட்டு புவியில்னா பூமி, அதாவது புவி. அந்த கோளுடைய பெயரு. செலுத்தினால் என்பது செவ்வாய், விவாதம் என்பது வியாழன்,
சண்டை என்பது சனி, யுத்தம் என்பது யுரேனஸ், நெருங்காது என்பது நெப்டியூன். அதாவது அந்த கோள்களை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு நெமோனிக்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த கோள்களை நினைவில் வச்சுக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நெமோனிக்ஸ். அதுக்கப்புறம் இரண்டாவது கோளான புதன், மெர்க்குரியை பத்தி படிக்க போறோம். இல்ல இதுதான் வந்து சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற அருகில் இருக்கிற இப்ப சூரியன் இருக்குது. சூரியன் இது. சூரியனுக்கு பக்கத்துல சூரியனுக்கு பக்கத்துல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா புதன் இருக்கு. இப்போ இந்த புதன் பத்தி ஒரு கோளை பத்தி தான் படிக்க போறோம். சூரியனுக்கு அருகில் இருக்கும் புதன் கோள் அளவில் மற்ற கோள்களை விட மிகவும் சிறியது. அப்போ இக்கோளானது ரோமானிய கடவுள் இருக்காங்கல்ல, அதாவது ரோமானிய கிரேக்கர்கள் கடவுள், ரோமானியர்களின் கடவுள், அந்தந்த கடவுள்களுக்கான அந்த கடவுள்கள் வந்து ஒவ்வொருக்கும் ஒரு பெயர்ல அழைச்சிருப்பாங்க. அந்த கடவுளுடைய பெயர்கள் தான் வந்துட்டு இந்த கோள்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அதை வந்து இப்ப நாம பார்க்க போறோம். அப்போ மிகவும் சிறிய கோளானது இந்த கோளுக்கு ரோமானியர்களுடைய கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்குடைய தூதுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி. அப்போ ரோமானியர்களுக்கு கடவுள் இருக்காரு, அந்த வணங்கக்கூடிய கடவுளுக்குரிய தூதுவர் தான் வந்துட்டு மெர்க்குரி. அந்த மெர்க்குரியினுடைய பெயருக்கு தான் இந்த கோளுக்கு வந்து பெயர் வச்சிருக்காங்க என்று அழைக்கப்படுது. இக்கோளில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீரோ வாழுக்குளோ கிடையாது. அப்போ இந்த கோள்ல என்ன கிடையாது? நம்ம வாழறதுக்கான நீர் கிடையாது, சுவாசிக்கிறதுக்கான காற்றும் கிடையாது. ஆனால் இக்கோளில் பார்த்தீங்கன்னா வளிமண்டலம், அதாவது வந்து காற்று மண்டலம் இல்லாததால் பகல் பொழுவதில் வந்துட்டு அதிக வெப்பநிலையும். அப்போ பகல்ல வந்துட்டு வெப்பம், ஏன்னா காற்று தொகுதி. இப்போ ஒண்ணும் இல்லை, பாலைவனத்துக்கு போறீங்க பகல்ல, அங்க வந்துட்டு காற்றே வீசலனா எப்படி இருக்கும்? ஹீட் அதிகமா தானே இருக்கும். அதே மாதிரி கடற்கரையோரம் பகல்ல போறீங்க, அந்த கடற்கரையோரம் காற்று அதிகமா இருக்குது, அப்போ அங்க எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா தானே இருக்கும். அப்போ காற்றே பகல்ல வீசாததுனால அந்த பகுதியிலே காற்று இல்லைன்னா அது எப்படி இருக்கும்? பகல்ல வெப்பமாக தான் இருக்கும். ஆனா இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடும் குளிரும் காணப்படும். ஏன்னா பகல்ல எல்லாம் என்ன இருக்குன்னா ஹீட்டா இருக்குதுன்னா, இரவு நேரத்துல எப்படி இருக்குதுன்னா கடும் குளிர் வந்துட்டு காணப்படுகிறது. ஏன்னா பகல்ல வந்து அந்த வந்து வளிமண்டலத்துல வந்து காற்று கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ இரவு நேரங்களில் கடும் குளிரும் காணப்படும். மேலும் புதன் கோள்களுக்கு துணைக்கோள்கள் இல்லை. நம்ம அந்த இது பார்க்கும்போது எல்லாத்துக்கும் எதுக்கெல்லாம் துணைக்கோள்கள் இருக்குது, எதுக்கு நிறைய இருக்குது, எதுக்கு குறைவா இருக்குது, எல்லாமே அந்த டேபிள்லயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நீங்க ஒரு ஓவராலா படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியா இருக்கும், புரியும். இப்போ அதிகாலை பொழுதிலும் அந்தி பொழுதிலும், அதாவது அதிகாலை பொழுதிலும் அந்தி பொழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தி பொழுதுலையும் இந்த பொழுதுல பார்த்தீங்கன்னா இந்த புதன் கோளை வந்து நம்மளுடைய வெறும் கண்ணாலே எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம் வந்து பார்க்க முடியும். இந்த புதன் கோளை வந்துட்டு விடியற் காலை நேரத்தில், அதாவது அதிகாலை பொழுது இல்ல அந்தி பொழுதுல வந்துட்டு வெறும் கண்ணாலேயே வந்து நம்ம டைரக்டா வந்துட்டு பார்க்கலாம் இந்த கோளைன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இரண்டாவதாக சூரியன் இங்க இருக்காரு. சூரியனுக்கு அடுத்து யார் வராங்கன்னா புதன் வராங்க. அதுக்கடுத்து யார் வராங்கன்னா வெள்ளி வராங்க. அப்போ இந்த வெள்ளியை பத்தி தான் நம்ம இரண்டாவதா இருக்கக்கூடிய வெள்ளியை பத்தி படிக்க போறோம். வீனஸ்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்பமான கோள். ஏன் வந்து இது வெப்பமா இருக்குதுன்னா, இந்த சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற புதனை தவிர்த்து மாணவர்களுக்கு ஒரு சிந்தனை வினா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. புதன் சூரியனுக்கு அருகில் இருந்த போதிலும் வெள்ளி மிகவும் வெப்பமான கோள் ஆகும். அதுக்கு காரணம் கண்டுபிடி. அப்போ இதுதான் சூரியன், புதன் தான் வந்து கிட்ட இருக்குது, ஆனா சின்னதாவும் இருக்குது. பாருங்க, இது சூரியன், இது சூரியன். சூரியத்துக்குள்ள யார் இருக்கு? பக்கத்துல யார் இருக்காங்கன்னா புதன் இருக்காங்க. அப்ப இதனுடைய இது இது இதோட முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கடுத்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி இருக்காங்க. ஆனா வெள்ளி வந்துட்டு இதை விட கொஞ்சம் பெருசா இருக்குது. ஆனா அப்போ இதனுடைய சூரியன் இருந்து இந்த படுற ரிஃப்ளெக்ட் இது வரைக்கும் வரும் இல்ல, அப்போ இது சின்னதா தான் இருக்குது. அப்போ சின்னதா இருந்தாலும் மொத்த ரிஃப்ளெக்ட் புதன் கிட்ட தானே இருக்கணும். ஆனாலும் இது ஏன் வந்துட்டு சூடா இருக்குதுன்னு தான் கேள்வி வந்துட்டு, சிந்தனையை தூண்டக்கூடிய கேள்வி வந்து இங்க கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் அது என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு பாருங்க. அதுதான் எங்களுக்கு ஹோம்ஒர்க்கை கொடுத்துருக்கீங்க. பாருங்க வெள்ளி. அப்போ புவியை போன்றே ஒத்த அளவுள்ள சூரியனிடமிருந்து இரண்டாவதாக அமைந்துள்ளது வீனஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வெள்ளி சூரியனிடமிருந்து இரண்டாவதாக அமைந்துள்ளது வெப்பமான கோள். வெள்ளி வந்துட்டு வெப்பமான கோள்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்க்கலாம், புவியை போன்ற ஒத்த அளவு இருக்குது. அப்போ பூமி எந்த அளவுக்கு
அதனுடைய சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி இருக்குது. அதே ஈக்குவலான சைஸ் இருக்கிறதுனால புவியை போன்ற ஒத்த அளவுள்ளதால் வெள்ளியும் புவியும் இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது 2ம் வந்து இரட்டை கோள்கள். அப்போ அதன் சுழலுதல் காலம் பார்த்தீங்கன்னா மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமாக உள்ளது. அப்போ அதிக காலத்துக்கு தன்னை சுற்றக்கூடியது கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னையும் சுற்றுறது சூரியனையும் சுற்றுறது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் தான். வெள்ளி தான் வந்து காலம் வந்து அதிகமா எடுத்துக்கும். பக்கத்திலே இருந்தாலும் ஹீட் அதிகமா இருக்குது. ஆனா வந்துட்டு சுற்றக்கூடிய காலம் வந்து மற்ற கோள்களை காட்டிலும் அதிக காலம்ன்றாங்க. அப்ப வெள்ளி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எத்தனை நாளைக்கு தன்னைத்தானே சுற்றிக்கிறதே மற்ற கோள்கள்லாம் வந்து 24 மணி நேரம் 17 மணி நேரம்லாம் பார்த்தோம். ஆனா தன்னையே சுத்தி கொள்றதுக்கு 243 நாள்கள் வந்து எடுத்துக்கொள்ளும். அப்ப அந்த அளவுக்கு அது என்னவா சுத்துதுன்னா மெதுவா சுத்துது. அப்படியே மெதுவா சுத்தி தன்னை சுத்தி சுத்தி அப்புறம் சூரியனை சுத்துறதுக்கே தன்னை சுத்துறதுக்கு 243 நாள்கள் ஆகுதுனாங்க. அப்ப யுரேனஸை போன்று கிழக்கில் இக்கோளும் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி அதாவது கடிகார சுற்று. கடிகாரம் எப்படி சுத்துது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி தான் கடிகாரம் போகுது. நம்ம நம்ம இங்கதானே இருக்கு 12 அதுக்கப்புறம் 1 2 3 அப்ப கிழக்கிலிருந்து இப்படித்தானே மேற்கு நோக்கி போகுது. மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி போனா எதிர் கடிகார திசை. ஆனா எப்படி வந்துட்டு சூரியன் சுத்துதோ அதே டைரக்ஷன்ல தான் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த யுரேனஸும் வெள்ளியும் வீனஸும் இருப்பாங்க. அப்போ கடிகார சுற்றி மற்ற கோள்களை காட்டிலும் மிகவும் மெதுவாக சுற்றுகிறது. புதன் கோளை போன்ற வெள்ளிக்கும் துணைக்கோள் கிடையாது. அப்போ புதனுக்கும் துணைக்கோள்கள் கிடையாது, வெள்ளிக்கும் கிடையாது. அன்பு மற்றும் அழகை குறிக்கக்கூடியது ரோமானிய பெண் கடவுள். அப்போ ரோமானியர்களுடைய பெண் கடவுள் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்பையும் அழகையும் குறிக்கிறது தான் வந்துட்டு இந்த கடவுள் பெண் கடவுள். அந்த பெண் கடவுளுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ். அந்த வீனஸ் என்ற பெயரால தான் வந்துட்டு இந்த வெள்ளிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த கோள் வந்து அழைக்கப்படுகிறது. அப்போ வெள்ளி என்பது ஒரு பெண் கடவுளுடைய பெயர். அப்போ நம்ம வெள்ளி அப்போ நம்ம ஃப்ரைடே எல்லாம் நம்ம டேல வச்சிருக்கு இல்லையா? அப்போ அந்த வெள்ளி என்பது எந்த கடவுள்னு பார்த்தீங்கன்னா பெண் கடவுள். அதே நம்ம சனி சேட்டன் இருக்காரு இல்லையா? அது பார்த்தீங்கன்னா ஆண் கடவுளுடைய பெயர். அதனாலதான் அது வந்து ஆண்கள் கடவுளுடைய வழிபாடாகவும் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பெண் தெய்வத்தினுடைய வழிபாடாகவும் நாம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ அன்பையும் அழகையும் குறிக்க ரோமானிய பெண் கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ். அந்த வீனஸ் என்ற பெயரால் தான் வந்துட்டு வெள்ளி என்ற கோள் வந்து அழைக்கப்படுகிறது. அதனாலதான் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அதாவது பெண் தெய்வத்தினுடைய கடவுளுடைய பெயரால் அழைக்கப்படுகிறது. அப்போ காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் இக்கோளை விடிவெள்ளி. அப்போ காலையிலையும் பார்க்கலாம் மாலையிலையும் விண்ணுல இந்த கோளை வந்து பார்க்கலாம். அதனாலதான் இந்த கோளை என்னன்னு சொல்லுவாங்கன்னா விடிவெள்ளி அல்லது அந்திவெள்ளின்னு சொல்லுவாங்க என்று அழைக்கிறோம். நிலவிற்கு அடுத்தபடியாக அதாவது நிலவு எதனுடைய துணைக்கோள்னு படிச்சோம் பூமியுடைய துணைக்கோள் தான் வந்து நிலவு. அப்போ நிலவிற்கு அடுத்தபடியாக வானத்துல வந்துட்டு இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிதான்றாங்க. அப்போ வெள்ளி நம்ம பார்த்திருக்கு இல்லையா அந்தி பொழுதுல எல்லாம் இருக்குமே வெள்ளி முளைச்சிருச்சு அந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா? அதுதான் வந்துட்டு இந்த அந்தி வெள்ளியை தான் நம்ம சொல்லியிருப்பாங்க. இந்த வெள்ளி என்கிற வீனஸை தான் சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி. அப்போ நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் தெரியுது நமக்கு நிலவு தெரியுது. அதே மாதிரி எது தெரியுதுன்னா வந்து இந்த வெள்ளியும் தெரியுதுன்னு சொல்றாங்க. அதுக்குதான் வந்து மாலையிலையும் தெரியுது காலையிலையும் தெரியுதுனால அந்தி வெள்ளி அல்லது விடி வெள்ளின்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க 3வது எதுன்னு பார்த்தீங்கன்னா எர்த் என்பது புவி என்பது அல்லது பூமின்னு சொல்லுவோம். அது வந்து உயிர்கோளம் சொல்றாங்க. ஏன் வந்து உயிர்கோளம் சொல்றாங்கன்னா இப்ப 8 கோள்கள் இருக்குது. அப்போ 8 கோள்கள்ல மனிதர்கள் வசிக்கிறாங்களா? இல்ல. அப்போ 8 கோள்கள்ல இல்லாத ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து எப்படி வந்துட்டு இந்த 8 கோள்களிலும் இல்லாத ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு சூரியன் கிட்ட இருக்கிறதோ அதனால அது ஸ்டாரா இருக்குதோ அப்போ மற்ற கோள்கள்லாம் உயிர்கள் வாழ முடியாத இருக்கிறதுனால எல்லா கோள்களை காட்டிலும் இதில் உயிர்கள் வாழ தகுதியான ஒரு இடமா இருக்கிறதுனால இது உயிர்கோளம்னு சொல்றாங்க. பாருங்க சூரியனிடமிருந்து 3வதாக அமைந்துள்ளது. இது எத்தனையாவதுன்னு பாருங்க. சூரியன் இங்க இருக்கு. இது பாருங்க அதுக்கு அடுத்து புதன் இருக்காங்க. அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா வீனஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் யார் வராங்கன்னா புவி இருக்காங்க. அப்போ 3வதா இருக்கு. அப்போ சூரியனிடமிருந்து 3வதாக அமைந்துள்ள புவி 5வது பெரிய கோள். அப்போ இருக்கிறதுல 4 கோள் இவங்களுக்கு முன்னாடி 4 கோள்கள் பெரிய அளவில் இருக்குது. ஆனா 5வது பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா புவின்னு சொல்றாங்க. ஆனா அதனுடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸ்ல இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கிட்ட இருந்து அது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா 3வது இடம். ஆனா அளவுல எத்தனையாவது இடம்னு பார்த்தீங்கன்னா பெருசு 5வது இடத்துல. அதாவது அளவுனா சைஸ்ல வந்து பெருசுல வந்து 5வது. இதுக்கு முன்னாடி 4 பேர் வந்துட்டு பெருசா இருக்காங்கன்னு பொருள். அதுதான். இப்ப பாருங்க அதுக்கப்புறம் 4ல் ஒரு பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளதால் நீலக்கோள் அல்லது நீர்க்கோள் என்றும் அழைக்கப்படுது. அப்போ 4 மொத்தம் எத்தனை பகுதி இருக்குதுன்னா மொத்தம் ஒரு ஒரு
ஒரு 100% இருக்குதுன்னா இதுல பாத்தீங்கன்னா இப்போ 100%த்துல இந்த 25% மட்டும்தான் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நிலம் இருக்குதுன்னா, அப்ப மீதமுள்ள இந்த 75% 3 பகுதி யார் இருக்காங்கன்னா நீர் தான் இருக்கிறாங்க. அப்போ பாருங்க 4ல் 3 பகுதி நீரால் சூழப்பட்டுள்ளது. 3 பகுதி இங்க பாருங்க ஒரே ஒரு பகுதி தான் நிலம் இருக்குது. இங்க ஒரு கண்டம் இருக்குது. இங்க ஒரு கண்டம் இருக்குது. மத்தது எல்லாம் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீர் தான் இருக்குது. அப்போ நீரால நீரம் எப்படி இருக்குது? ப்ளூவா தான் இருக்குது. அப்போ ப்ளூ கலர்ல நீர் இருக்கிறதுனால கடல் எப்படி இருக்குது? நீளமா தானே காட்சி அளிக்குது. அதனால நீலக்கோள் என்றும், நீர் சூழ்ந்திருக்கிறதுனால நீர்க்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. இது எந்த கடவுளால் அழைக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா புவின்னு சொல்றாங்க. அப்போ ரோமானியர்கள், கிரேக்கர்கள் அவர்களுக்குன்னு கடவுள் எந்த ஒரு கடவுளையும் குறிக்கப் பெறாத ஒரே கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்ப இக்கோள் பாத்தீங்கன்னா உயிரினங்களை கொண்ட ஒரே கோள். அப்ப எல்லா உயிரினங்களும் வாழ தகுதியான கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த புவிதான் சொல்றாங்க. அப்ப புவியினுடைய துருவ விட்டம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 12,714 கிலோமீட்டர் மற்றும் நிலநடுக்கோட்டு விட்டம் பாத்தீங்கன்னா 12,756 கிலோமீட்டர் ஆகும். அப்ப பாருங்க இது வந்துட்டு இதுதான் வந்துட்டு புவியினுடைய இதுதான் பூமியை வந்து என்ன சொன்ன நம்ம படிச்சோம் கற்பனை கோடு ஒண்ணு அதாவது குறுக்கு வெட்டுல நீள்வெட்டுல வந்துட்டு அட்சரேகை தீர்க்க ரேகை அச்சப்பரவல் தீர்க்க பரவல்லாம் பார்த்து இல்லையா இதை வச்சுதானே ஒரு இடத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க கற்பனையாக வரையப்பட்டு கோடுன்னு சொல்லிட்டு படிச்சோம். அப்போ இந்த கோடுகள் இப்படி அட்சரேகைகள் இப்படிதானே வரைஞ்சிருக்காங்க. இதுதானே 0 டிகிரின்னு பார்த்தோம். இங்க தானே 25 டிகிரிலிருந்து 10வது புவியியல் படிக்கும் போது பார்த்தோம். அப்ப 23 டிகிரி தான் எதை பிரிக்குதுன்னு பார்த்தோம். கடகரேகை பிரிக்குதுன்னு பார்த்தோம். இது வடக்கு பக்கம். அதே மாதிரி தெற்கு பக்கம் வந்துட்டு 23 டிகிரி. அதாவது வந்துட்டு சென்ட்ரலா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சப்பர் பூமத்திய ரேகை. இதுதான் வந்துட்டு 0ல இருக்கிறதா வந்து பூமத்திய ரேகை. இதுக்கு மேல இருக்குது வடக்கு பகுதி. இதற்கு கீழே இருக்குது தெற்கு பகுதி. இது அடுத்தடுத்த இந்த கிளாஸை கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த பாடங்கள்லாம் இப்படிதான் இருக்கு. எளிமையா உங்களுக்கு புரிஞ்சிடும். திரும்ப திரும்ப பாக்குறதுனால உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்க 23 ரேகையில எது போகுது? கடகரேகை போகுது. அந்த கடகரேகைக்கு சென்டர்ல தான் யார் வராங்கன்னா இந்தியா வருதுன்னு பார்த்தோம். அப்போ மகர ரேகை 23 டிகிரில வந்து தெற்க போகுது. அப்போ இந்த பகுதி இருக்குது இல்லையா துருவம் பகுதி இதுதான் வந்து துருவ பகுதி. ஏன்னா சூரியனுடைய பகுதிகள்லாம் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சூரியனுடைய இந்த 3 பகுதி தான் டைரக்டா வந்துட்டு சூரியனுடைய வெளிச்சம் வந்துட்டு படும். ஏன்னா சூரியன் வந்து இங்க இருக்குதுன்னா. ஆனா இவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? மேல போயிட்டு கிராஸ்ல போயிட்டாங்க. அப்ப சூரியன் படாத இடங்களா இருக்கிறதுனாலதான் இந்த பகுதியெல்லாம் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். இந்த பகுதியெல்லாம் வெப்பம் மிகுந்து காணப்படும். இந்த 3 கோட்டுகள்ல பகுதிகள் அவ்வளவா. இதை கம்பேர் பண்ணும்போது இங்க குளிர்ந்து இருக்கும். இங்கேயும் குளிர்ச்சியா இருக்கும். இப்போ இங்க கடல் இருக்கு. இங்கேயும் கடல் இருக்கு. எல்லா பகுதியிலும் கடல் இருக்கு. மற்ற பகுதிகள்ல தான் அந்த கண்டங்கள் எங்க இருக்கோ அங்கதான் வந்துட்டு நிலங்களா இருக்கும். நாடுகள் நாடுகள் இருக்கும். ஆனா இந்த சூரியனுடைய வெளிச்சம் பாத்தீங்கன்னா நேராக இதன் மேல படுறதுனால இங்க வெப்ப பகுதியாகவும் ஆனா இந்த பகுதியில் வந்துட்டு சூரியனுடைய செங்குத்து கதிர்கள்லாம் விழாது. சாய்வான தானே விழுது. இங்கேயும் சாய்வா தானே விழுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து குளிர்ச்சியாவும் இருக்கும். இங்கேயும் சூரியன் பார்க்காது நாடுகளும் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ இதுதானே துருவ பகுதின்னு படிச்சோம். அதே மாதிரி அது வட துருவம்னா இது தென் துருவம். எப்படி இருக்குன்னு படிச்சோம். ஒரு ஆப்பிள் ஆப்பிள் எப்படி இருக்குது? ஒரு ஆப்பிள் ஷேப்ல தான் வந்துட்டு கொஞ்சம் இப்படிதான் ஆப்பிள் ஷேப்ல தான் இருக்குது. இப்ப நீங்க பூமி உருண்டை வந்து அதாவது பூமியும் பாத்தீங்கன்னா கோள வடிவம் என்பது அப்படியே கோள வடிவம் ஷேப் அப்படியே கரெக்டாவா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க மேடு பள்ளம் இருக்குதானே செய்யும். அப்படியே கரெக்டான எக்ஸாக்டான அளவா இருக்கும் இருக்காது. அது இயற்கையால உருவானது. ஒரு ப்ரெஷரால அப்படியே வந்துட்டு அங்கங்க எப்படியெல்லாம் எதெல்லாம் கிடைச்சதோ அப்படியே வந்து அது உருவானதுதான் வந்து இந்த கோலங்களே எல்லாமே படிச்சிருக்கும். அப்போ அந்த ஷேப் வந்து யாராவது செஞ்சுதான் இயற்கையாக அமைஞ்சதுதானே. அப்போ இந்த கோள வடிவம் என்பது கரெக்டாவும் இருக்காது இல்லையா. ஆனா அதை தான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அளந்திருக்காங்க. எந்த ஒரு நீள் கோட்டுலயும் தீர்க்கக்கோடு இது வந்து அச்சக்கோட்டுல வந்து அதாவது கற்பனையாக வரையப்பட்ட கோடுன்னு நம்ம படிச்சோம். இதுதான் இங்க என்ன சொல்றாங்கன்னா இதனுடைய துருவ விட்டம் வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர்னா இந்த மத்தியில போகுது இல்லையா நிலநடுக்கோடு இதனுடைய அளவை தான் இங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கு கொடுக்கப்பட்டது. பாருங்க புவியினுடைய துருவ விட்டம் வந்துட்டு 12,714. இதுதான் வந்து துருவ விட்டம்.
அதுக்கப்புறம் புவியினுடைய நிலநடுக்கோட்டு விட்டம்னா வந்து 12,756. ஒரு சிறு மாற்றம் தான். 56 இங்க 14. இங்க பாருங்க. இங்கதான் வந்து ஏன்னா கொஞ்சம் இங்க பாருங்க. இங்க அகலமா இருக்குது. இப்ப இங்க வரைக்கும் ஒரே சமமா இருக்குது. அப்ப இங்கிருந்து போக போக சாஞ்சிருச்சு இல்லையா? அப்ப அளவு குறையதானே செய்யும். அததான் இங்க கொடுத்திருக்காங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க கையில வச்சுக்கிற ஒரு பந்து பாருங்க. ஒரு பந்து வந்துட்டு சென்டர்ல எவ்வளோ அகலம் இருக்குது. அது மேல போக போக குறுகி இருக்கும்போது அதனுடைய அளவு வந்து அதாவது விட்டம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க நிலநடுக்கோட்டு வந்து அளவு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சூரியன் புவி வந்துட்டு யார சுத்துதுன்னா சூரியனை சுற்றி வினாடிக்கு பெர் செகண்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. அப்போ பூமி இருக்குது. இப்ப சூரியன் இங்க இருக்குது. சூரியன் கிட்ட அதாவது சூரியனை வந்துட்டு பூமி வந்து சுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல வந்துட்டு ஒரு செகண்டுக்கு வந்துட்டு 30 கிலோமீட்டர் வேகத்துல வந்து சூரியன் வந்துட்டு பூமி வந்துட்டு சூரியனை வந்து சுத்துது. அப்போ இந்த கோளில் நிலம், நீர் மற்றும் காற்று எல்லாமே இருக்குது. நம்ம வாழறதுக்கான நம்ம வசிக்கிறதுக்கு நிலம் இருக்குது. நம்ம குடிக்கிறதுக்கு உயிர் வாழ நீர் இருக்குது. நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்று இருக்குது. அப்ப எல்லாமே இயற்கையான முறையில இந்த கோள்ல காணப்படுவதனால் இந்த கோள் வந்துட்டு வாழ தகுதியான சூழல் நிலவுதல் புவியின் அதாவது அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா உயிர்கோளம் சொல்றாங்க. உயிர்கோளம் சொல்றாங்க. அப்போ இதற்கு ஒரே துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா புவிக்கு நிலவு தான். நம்ம பார்க்கறோம் இல்லையா தினமும் நிலவு. அந்த நிலவு தான் இதனுடைய துணைக்கோள்னு சொல்றாங்க. அடுத்து 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் 4வது. இப்போ சூரியன் இங்க இருக்காரு. சூரியன். அதுக்கடுத்து யாரு? உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னேன்னா உங்களுக்கு இத பார்க்கும்போது 4வது அமைந்திருக்க கோள்ன்னு சொல்றதுனால அது வரைஞ்சிட்டு இருக்கேன். முதல்வர் புதன், வெள்ளி, அதுக்கப்புறம் 3வது வந்துட்டு புவி, 4வது வந்துட்டு செவ்வாய் மார்ஸ். செந்நிறக்கோள். ஏன் வந்துட்டு செந்நிறமா இருக்கலாம். அப்போ செந்நிறக்கோள் என்றும் செவ்வாய்க்கு செந்நிறக்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. சூரியனிடமிருந்து 4வதாக காணப்படும் செவ்வாய் கோளானது அளவில் புதனுக்கு அடுத்தபடியாக புதன் வந்து சிறுசுன்னு சொல்லிட்டோம். அப்போ சின்னதுன்னா அதுக்கு அடுத்த சைஸ்ல கொஞ்சம் சிறுசு யாரு 2வது சிறுசு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4வது அமைந்துள்ள செவ்வாய் தான் சொல்றாங்க. அப்போ சிறிய கோள் புதனுக்கு அடுத்தபடியானது. புதன் வந்துட்டு மிகவும் சிறிசு. அதுக்கு அடுத்த சிறிசு செகண்ட் அந்த 8 கோள்ல வந்து 2வது கொஞ்சம் சிறிசு எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த 4வது அமைந்துள்ள செவ்வாய் கோள் தான் சொல்றாங்க. செவ்வாய்க்கு செந்நிற கோள் என்று பொருள்னு சொல்றாங்க. இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க போலாருங்க. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். அப்போ சூரியன் இங்க இருக்காங்க. சூரியனுக்கு அடுத்து யார் இருக்காங்க? புதன் இருக்காங்க, வீனஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் புவி இருக்கு. அப்போ இந்த இந்த இடைப்பட்ட தூரம் இருக்குது இல்லையா? இந்த தூரம் தான் என்ன சொல்றாங்கன்னா 150 மில்லியன் சொல்றாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். 1 மில்லியன் என்பது எத்தனை லட்சத்திற்கு சமம்? அப்போ 1 லட்சம் அது 1 மில்லியன் வந்துட்டு எத்தனை லட்சம்னா அப்போ 150 மில்லியன் என்பது எத்தனை லட்சங்கள் கிடைக்குதுன்னு பாருங்க. அப்போ மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த 150 மில்லியன் தொலைவு சூரியனுக்கும் புவிக்கும் இருக்கிறதுனால இந்த மணிக்குன்னா 1 ஹவருக்கு பர் ஹவருக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகும். அப்போ மணிக்கு 1 ஹவர்ல வந்துட்டு 800 கிலோமீட்டர் செல்லக்கூடிய வானூர்தி வானூர்தின்னு என்னது? ஃப்ளைட். அந்த ஃப்ளைட் வந்துட்டு சூரியனை சேர்றதுக்கு வந்துட்டு 21 வருஷம் ஆகணும். அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு தூரத்தில் இருக்குது. எவ்வளவு சொல்லிருக்காங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அப்போ அதை சென்றடைறதுக்கு 21 வருடங்கள் ஆகும்னா அப்போ எவ்வளவு தொலைவில் இருக்குதுன்னு பாருங்க. அதுதான் அங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிறிய கோள். இக்கோள் பார்த்தீங்கன்னா ரோமானிய போர்க்கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ். அப்போ ரோமானியருடைய போர் செய்யக்கூடிய அந்த போருக்கான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது. யாரு? இந்த செவ்வாய்க்கோள். அப்போ இதனுடைய மேற்பரப்பில் அதாவது சர்ஃபேஸ் நான் சொல்லிட்டுல செவ்வாய்க்கோள் இங்க இருக்கு. இது செவ்வாய்க்கோள். இதனுடைய மேற்பரப்பு இருக்கு இல்லையா? இப்ப புவிக்கு மேலதான் நாம இருக்கோம். நம்ம புவிக்குள்ளவா இருக்கோம். புவிக்குள்ளதானே எல்லாமே இருக்கு. இது பூமிக்குள்ளவே எல்லாமே படிப்பீங்க நீங்க. ஆனா நம்ம இப்ப பூமிக்கு மேலதானே நம்ம வசிக்கிறோம். அந்த பூமிக்கு மேலதானே காற்று இருக்குது. பூமிக்கு மேலதானே நீர் இருக்கு. பூமிக்கு மேலதானே நிலம் இது வெளிச்சம் இருக்குது. சூரியனுடைய எல்லாமே இருக்குது. அப்போ இந்த பூமிக்கு மேலதான் அதே மாதிரிதான் என்ன இருக்குதுன்னு சொல்றாங்கன்னா மேற்பரப்புல இரும்பு ஆக்சைடு இருக்கு. அப்போ செவ்வாய்க்கோள் இங்க இருக்குதுன்னா
இந்த செவ்வாய்க்கோள் மேல என்ன இருக்குதுன்னா இரும்பு அயன் ஆக்சைடு வந்து இருக்கிறதுனால இது செந்நிறமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே செவ்வாய் சிவந்த கோள் என்றும் பாருங்க செந்நிறமா இருக்குது. இதுதான் வந்துட்டு செவ்வாய்க்கோள். இது செந்நிறமா இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அயன் ஆக்சைடு. அதனால வந்துட்டு சிவந்த நிறமா இருக்கிறதுனால சிவந்த கோள் என்றும் அழைக்கப்படுகிறதுன்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. செவ்வாய் சிவந்த கோள் என்றும் அழைக்கப்படுது. இக்கோளின் வளிமண்டலம் மிகவும் மெல்லியதா இருக்குதாம். வளிமண்டலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடினமாக இல்லாத மென்மையா இருக்குது. வெறும் சாஃப்ட்டா இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது மென்மையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சிவந்த கோள் என்றும் அழைக்கப்படுது. இதன் அதாவது வளிமண்டலம் பார்த்தீங்கன்னா மென்னிறமாகுது. இதன் துருவ பகுதியில் புவியை போன்ற பனி கவிகைகள் வந்து ஐஸ் கேப்ஸ் வந்துட்டு காணப்படுகிறது. அதாவது எப்படி வந்து துருவ பகுதியில பூமிக்கு அதுதான் சொல்லிடுறேன். பூமியை தான் கம்பேர் பண்ணிடுறாங்க. எப்படி வந்துட்டு துருவ பகுதியில் பூமியை போன்றே புவியை போன்றே பனி கவிகள் ஐஸ் கேப்ஸ் வந்து இருக்குதோ. ஏன்னா வந்துட்டு சூரியனுடைய வெளிச்சம் வந்துட்டு இப்போ இங்கதான் நம்ம படிச்சோம். இப்போ நேரா இங்க படுறது. இங்க இருந்து இது வரைக்கும் சூரியனுடைய வெளிச்சம் பட்டா இது எப்படி இருக்கும்? ஹீட்டும் இருக்கும். அந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனா இங்க வந்து சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் சாய்ந்துதான் விழுணும் போது அப்ப இங்க எப்படி இருக்கும்? பனிக்கட்டியாக தான் இருக்கும். அதுதான் இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். எதுல? புவியில. அதே மாதிரிதான் இதுக்கும் இருக்குது. செவ்வாய்க்கோளை அதே மாதிரி வந்துட்டு கவிகைகள் இருக்கும். ஐஸ் கேப்ஸ் காணப்படுது. இக்கோளானது போபஸ் போபஸ் மற்றும் டீமஸ் என்று இரு துணைக்கோள்கள். அப்போ செவ்வாய்க்கு எத்தனை துணைக்கோள்கள் பார்த்தீங்கன்னா 2. அப்போ புதனுக்கு துணைக்கோள்கள் கிடையாது. வெள்ளிக்கும் துணைக்கோள்கள் கிடையாது. புவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துணைக்கோள். அதுதான் நம்ம நிலவு. நம்ம பார்க்குற நிலவு. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு வந்துட்டு 2 துணைக்கோள்கள். வந்து பார்த்தீங்கன்னா போபஸ், இன்னொன்று வந்துட்டு டீமஸ். இதுதான் வந்து 2 துணைக்கோள். அப்போ செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக சுற்றி வரும் கலன்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செவ்வாய்க்கோளுடைய மேற்பரப்பு இல்லையா உள்ள போய் ஆராய போறது இல்லை. இப்போ பூமியில வந்து ஆராய்ச்சி பண்றாங்கன்னா பூமிக்கு மேற்பரப்பில் தான் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கோளை அந்த மேற்பரப்புல எப்படி வந்துட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்களோ அதே மாதிரி வந்துட்டு இந்த மேல் பகுதியில வந்துட்டு மனிதர்கள் வசிக்கக்கூடியது பூமியை போன்று ஏதாவது இருக்கா? ஏன்னா பூமிக்கு அடுத்த கோள் இது. அப்போ மனிதர்களுக்கு வாழ தகுதியான ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு அனுப்பப்பட்ட இந்த ஆர்பிட்டர்ஸ் தான் வந்துட்டு எதை சுத்தி வருதுன்னா இந்த செவ்வாய்க்கோளை சுத்தி வருது. அப்போ செவ்வாய்க்கோளை ஆராய்ச்சி செய்யறதுக்காக இந்த சுற்றி வரும் கலன் இது வந்து அங்க சுத்துறது. அங்க போயிட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ற கலன் தான் வந்துட்டு ஆர்பிட்டர்ஸ். அதுக்கப்புறம் அது கொண்டு போறது ஊர்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோவர்ஸ். இது 2ம் தான் வந்துட்டு செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வியாழன். இது எத்தனை பார்த்தீங்கன்னா 5வது கோள். எதுகிட்ட இருந்து? சூரியன் கிட்ட இருந்து. அதுக்கு இதால் ஆனதுன்னு பார்த்தி இவைகள் 4 பேரும் பாறைகளால் ஆனதுன்னு பார்த்தோம். ஏன்னா சூரியன் கிட்டது அருகில் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா சூரியனிலிருந்து தொலைவில் இருப்பாங்க. சூரியன் கிட்ட இருந்து தொலைவில் இருக்கிறதுனால இவங்களுக்கு வெளிச்சமும் குறைவாதான் படும். அதே மாதிரி வெளிச்சம் ஈட்டு குறைவா இருந்தா என்ன அதிகமா இருக்கும்? குளிர் அதிகமா இருக்கும். இதுதான் வந்துட்டு கான்செப்ட். இப்போ வியாழன். இது சூரியன் இங்க இருக்காங்க. சூரியனுக்கு அடுத்து புதன் இருக்காங்க. புதனுக்கு அடுத்து வீனஸ் இருக்காங்க. வீனஸ்க்கு அடுத்து யார் வராங்கன்னா எர்த் இருக்காங்க. எர்த்துக்கு அப்புறம் மார்ஸ் வராங்க. மார்ஸ்க்கு அப்புறம் யார் வராங்கன்னா ஜூபிட்டர் வியாழன் வராங்க. பெருங்கோள். இது ஏன்னு சொல்றேன்னா பெருசு சொல்றாங்க. அப்ப இருக்கிறதுலயே பெரிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர். ஆனா 5வதா சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா 4 கோள்கள் இவங்களுக்கு முன்னாடி இருக்காங்க. அதுல 1 தான் வந்துட்டு ஜூபிட்டர். இதுக்கு அடுத்து இன்னும் 3 பேர் இருப்பாங்க பெருசுல. அதுக்கு அடுத்து 5வது தான் நம்ம பூமின்னு பார்த்தோம். அதே சிறுசுல யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் தான் வந்து அளவிலேயே சிறிது. கொஞ்சம் அதை விட கொஞ்சம் 2வதா கொஞ்சம் சிறியது. அதாவது பெருசு. அதை விட அது சிறியதுல கொஞ்சம் பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீனஸ் தான் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் பாருங்க வீனஸ் இல்ல செவ்வாய் தான் பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் பாருங்க சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் சூரியனிடமிருந்து 5வதாக அமைந்துள்ளது. 5வது பிளேஸ்ன்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இது ரோமனுடைய முதன்மை கடவுள். அப்போ ரோமனுடைய முதன்மையான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் அப்படின்ற கடவுளால் வந்துட்டு அழைக்கப்படுகிறது. முதன்மை கடவுள் யாருன்னா ஜூபிட்டர் அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுது. நிலா மற்றும் வெள்ளி கோளுக்கு அடுத்தபடியாக அப்போ நிலவும் வந்துட்டு வானிலை தெரியுது நமக்கு இங்கிருந்து பார்த்தா. அதே மாதிரி வெள்ளி என்ற கோளும் வந்துட்டு அதுவும் தெரியுது. ஆனா அதே மாதிரி இருக்கிற கோள்கள்ல நமக்கு பார்க்கக்கூடிய தெரியக்கூடிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரகாசமாக தெரிவது வியாழனும் நமக்கு தெரியுதுன்றாங்க. அப்ப சூரிய குடும்பத்திலேயே மிக வேகமாக சுழலக்கூடியது இக்கோள் வந்துட்டு வளிம கோள் என்றும் அழைக்கப்படுது. அப்ப சூரிய குடும்பத்திலேயே
ஸ்லோவா சுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வீனஸ்ன்னு பார்த்தோம். ஏன்னா 243 நாட்கள் தன்னைத்தானே சுத்தி சூரியனை சுத்துறதுக்கு ஆகும்னு பார்த்தோம். ஆனா இது எத்தனை நாள்னு பார்த்தோம்னா 17 நாளோ என்னமோ அந்த பாக்ஸ்ல பார்த்தோம். அப்போ சூரிய குடும்பத்திலேயே வேகமா பெருசும் இதுதான் 5வதாக இருக்குது. அதோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா 5வது. அளவுல வந்துட்டு முதல்ல பெருசா இருக்குது. முதல் யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் கோள். ஆனா வந்துட்டு இது வேகமாக சுழலக்கூடியதுனால அதே மாதிரி இதுல காற்று காற்று வளிமண்டலங்கள் தான் அதிகமா இருக்கும். காற்று வந்து அதிகமாக இருந்தா என்ன இருக்கும்? குளிரும் அதிகமாக இருக்கும். அப்ப வளிமக்கோள் என்றும் அழைக்கப்படும். எப்படி வந்துட்டு காற்று இல்லாததுனால தான் வந்துட்டு ஈட் அதிகமா இருக்கிறது. அதனால தான் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம். பகல் நேரத்துல வந்து அதிக வெப்பமும் குளிர்காலம் இரவு நேரத்துல வந்து குளிர்ச்சியாவும் இருக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரிதான் இங்க வந்து காற்று வந்து அதிகமாக இருக்கிறதுனால எப்படி இருக்குதுன்னா குளிர்ச்சி அதிகமாக இருக்கும். பாருங்க, சூரிய குடும்பத்திலேயே மிக வேகமாக சுழலக்கூடியதாம் இக்கோள் பார்த்தீங்கன்னா வளிமக்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. சூரியனை போன்றே இதன் வளிமண்டலத்தில் சூரியனுங்கிட்ட என்ன இருக்குதோ வளிமண்டலத்துல அதே மாதிரி இப்போ சூரியன் இருக்காருன்னா சூரியனுடைய வளிமண்டலம் என்ன சொல்லியிருக்கோம்? ஹீலியம் வாயு இருக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வாயுக்கள் சூரியனை போன்ற இந்த வியாழன் கோளில் இருக்கிறதுனால அதனால என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வாயுக்கள் தான் இது ஹைட்ரஜன் ஹீலியம் போன்ற வாயுக்கள் இருக்கிறதுனால இந்த கோள் வந்துட்டு வளிமக்கோள். வாயு தான் அது வளிதுன்னா காற்று தான் அது. அதனால வாயுக்கள் நிறைந்த கோள் வந்துட்டு வளிமக்கோள்னு சொல்றாங்க. மிக அதிகமான துணைக்கோள். அப்ப யாருக்கு இவர் பாருங்க, பெருசு இதுதான், 5வதா இருக்கிறதும் இதுதான், வேகமாக சுத்துறதும் இதுதான், அதிகமான துணைக்கோள்கள் இருக்கிறதும் வியாழனுக்கு தான். அப்ப பெருசா இருக்கிறதுனால துணைக்கோளும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மிக அதிகமான துணைக்கோள்களை இக்கோள் கொண்டுள்ளது. இவற்றுள் ஐயோ, யூரோப்பா, கயானிமேடு, அதுக்கப்புறம் மற்றும் காலிஸ்டோ இந்த ஆகிய சில மிகப்பெரிய துணைக்கோள்கள். அதாவது ஐயோ, யூரோப்பா, கயானிமேட், அதுக்கப்புறம் காலிஸ்டோ ஆகிய துணைக்கோள்கள். இது வந்துட்டு மிகப்பெரியது இருக்கிற துணைக்கோள்கள்ல மிகப்பெரியது இந்த 4 கோள்கள். ஆனா மொத்தமா எத்தனை கோள்கள்னு பார்த்தீங்கன்னா அதிகமான துணைக்கோள்கள் வந்துட்டு 67 நம்ம பார்த்தோம். இப்போதைக்கு வந்துட்டு அது அதிகம் அதிகரிச்சிருக்கலாம். அது வந்து புக்ல இருக்கிறது தான் நம்ம பார்த்தோம். இப்போ அதிகமாக துணைக்கோள் கொண்ட கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோள். அதுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வியாழன் கோள். இதுதான் வந்து வியாழன் கோள். இதுதான் வந்து அளவுல பெருசு, 5வது, வேகமாக சுத்துறது, அதே மாதிரி அதிகமான துணைக்கோள்களும் கொண்ட கோள். அந்த துணைக்கோள்கள்ல பெருசு வந்து 4 கோள்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ, ISRO இஸ்ரோ செவ்வாய் கோளினுடைய வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதி. அப்போ செவ்வாய் கோள் இருக்குது, அதனுடைய காற்று மண்டலத்தையும் அதனுடைய தரைப்பகுதியும் அதை ஆராய்வதற்காக, அப்போ காற்றுலையும் சுவாசிக்கிறதுக்கான காற்று இருக்குதான்னு பார்க்கணும். அது தரைப்பகுதியில வந்துட்டு மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் வந்துட்டு இருப்பதற்கான தரைப்பகுதி எப்படி இருக்குதுன்னு சொல்றது அதை ஆராய்வதற்காக தான் வந்துட்டு 24/9/2014 அன்று மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் எனப்படும் விண்கலத்தை அனுப்பியது. யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் அனுப்புனாங்க? இந்த இஸ்ரோ நிறுவனம் இந்த செவ்வாய்க்கோளை வந்துட்டு அந்த செவ்வாய்க்கோள் இருக்கிற வளிமண்டலம் காற்று மண்டலத்தையும் அங்க இருக்கிற தரைப்பகுதியும் ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டது தான் வந்துட்டு மங்கள்யான் என்பற விண்கலம். எப்பன்னு பார்த்தீங்கன்னா 24/9/2014 அனுப்பப்பட்டது. அப்போ அப்படி அனுப்புனதுல இதனால் இந்தியா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா USA, அமெரிக்கா, அதே மாதிரி யூரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அடுத்தபடியாக 4வது தான் இடத்தில் இந்த இஸ்ரோ இருக்குது. இஸ்ரோ வந்து இந்தியாவுடையது. அதனால செவ்வாய்க்கோளினை ஆராயிற நாடுகள் பட்டியல ரஷ்யா வந்துட்டு முதலிடமும், 2வது இடத்துல வந்து நாசா என்பது 2வது அமெரிக்கா நாட்டினுடைய 2வது இடத்திலையும், 3வது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பிய நாடுகள் வந்துட்டு 3வது இடத்திலையும், 4வதாக நாடுகள் பார்த்தீங்கன்னா 4வது நாடுகள்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவும் இருக்குது. யாரை ஆராய்வதற்கு? செவ்வாய் கிரகத்தை கோளை வந்து ஆராய்வதற்காக. இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ சனி எத்தனையாவது இருக்காங்க பாருங்க, 6வது. இப்போ சூரியன் இருக்காரு, சூரியனுக்கு அப்புறம் யார் இருக்கா? புதன் இருக்காங்க, புதனுக்கு அப்புறம் யார் இருக்காங்கன்னா வீனஸ் இருக்காங்க, வீனஸ்க்கு அப்புறம் யார் இருக்காங்கன்னா எர்த் இருக்காங்க, எர்த்துக்கு அப்புறம் யார் இருக்காங்கன்னா மார்ஸ் இருக்காங்க, மார்ஸ்க்கு அப்புறம் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேட்டன் இல்லை, ஜூபிட்டர் இருக்காங்க, ஜூபிட்டருக்கு அப்புறம் யார் வராங்கன்னா சனி இருக்காரு, சேட்டன் இருக்காரு. அதான் வந்து எத்தனையாவது கோள்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 6வது கோள்.
சனினா சேட்டன் வளையங்களை கொண்ட கோள். ஏன் வந்து இது வளையல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாம் வந்து வளையங்கள்லாம் இருக்குது. இந்த வளையம்லாம் என்னெல்லாம் வந்துட்டு பிணைக்கப்பட்டதுனால இது வளையம் கொண்டு இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் இருங்க. அப்போ 2வது சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய கோள். அப்போ முதல் பெரியது எதுன்னு பார்த்தோம்? ஜூபிட்டர். அப்போ ஜூபிட்டர் தான் பெருசுன்னா, அதுக்கடுத்து 2வது அதனுடைய கொஞ்சம் சைஸ்ல வந்து ஜூபிட்டரோட கொஞ்சம் சிறியான சைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி. அப்ப சனி குடும்பத்திலிருந்து எத்தனையாவதுன்னு பார்த்தீங்கன்னா 6வதாக அமைந்துள்ளது. ரோமானியனுடைய வேளாண்மைக்குன்னு ஒரு கடவுள் இருப்பாரு. அந்த கடவுளுடைய பெயரால் என்னன்னு பெயர்னு பார்த்தீங்கன்னா சேட்டன். அந்த கடவுளுடைய பெயரால் தான் இந்த சனிக்கோள் வந்து அழைக்கப்படுகிறது. இந்த சனிக்கோள்ல என்னென்ன இருக்கு? சர்ஃபேஸ்ல வந்துட்டு பாறை துகள்கள், பனித்துகள்கள், பாறைகள், தூசுக்களால் ஆன பல பெரிய வளையங்கள் இக்கோளை சுற்றி காணப்படுகிறது. அப்போ இதெல்லாம் அந்த தூசு, பாறை, பனி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராவிட்டி அந்த ஈர்ப்பு தன்மையால இது எல்லாம் ஒன்னோட ஒண்ணு பிணைக்கப்பட்டு இந்த விசையால என்ன ஆகுதுன்னா அதுவும் கூடவே சுத்துது. ஏன்னா அது ஈர்ப்பு விசையால இது எல்லாம் ஒன்னோடு பிணைக்கப்பட்டது. ஏன்னா ஈர்ப்பு விசையால அப்ப விசையால பிணைக்கப்பட்டதுனால இதுவும் அந்த அந்த சர்ஃபேஸால வந்து சுத்தப்படுது அந்த கிராவிட்டியால. அதுக்கப்புறம் பாருங்க இந்த கோளுக்கு பார்த்தீங்கன்னா சனி 62 துணைக்கோள்களை கொண்டுள்ளது. வியாழன் கோளை போன்ற அதிக துணைக்கோள்களை கொண்ட இக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் அதுல 4 பார்த்தோம் பெரிய கோள்கள். ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கு வந்து 62 துணைக்கோள் இருக்குது. ஆனால் அந்த 62ல பெரிய துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் என்கிற துணைக்கோள் தான் பெரியது. சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்ற ஒரே துணைக்கோள். அதாவது சூரிய குடும்பத்துல இந்த துணைக்கோள்கள்லாம் படிச்சிருக்கு இல்லையா? எந்த துணைக்கோள் இருக்குதுட்டு அதுல பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கோள்கள்ல டைட்டனு. அந்த துணைக்கோள்கள்ல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், மீத்தேன் போன்ற வாயுக்கள் வந்துட்டு இந்த துணைக்கோள்கள்ல இருக்கிறது. அந்த வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்றது ஒரே ஒரு துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் சொல்றாங்க. அப்ப சனிக்கோளின் தன் ஈர்ப்புத்திறன் அதுக்கும் இந்த சனிக்கோளுடைய தன் ஈர்ப்புத்திறன் எப்படி வந்துட்டு அந்த கிராவிட்டி இருக்குதோ அந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்பது நீரை விட குறைவா இருக்குது. இப்போ இதுல நீர் இருக்குது. இப்போ நீர் இருக்குதுன்னா இந்த நீர்ல சனி போட்டா இந்த கோலை போட்டா மிதங்குன்றாங்க. ஏன்னா இப்போ சனியை விட நீரை விட ஈர்ப்பு திறன் வந்து குறைவா இருக்குதுனால இது மிதங்கும். ஒண்ணும் இல்லை. இப்போ ஒரு கடல் இருக்குது. கடல்ல தண்ணி இருக்குதுன்னு தண்ணி இருக்கு. தண்ணியில நம்ம ஒரு கட்டை போட்டா என்ன ஆகுது? மிதங்குது. அப்போ தண்ணியுடைய ஈர்ப்பு அந்த அந்த வெயிட்டை விட அந்த தண்ணியுடைய அடர்த்தியை விட இதனுடைய ஈர்ப்புத்திறன் எப்படி இருக்குதுன்னா குறைவா இருக்குது. அப்ப அந்த குறைவா இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா இது மிதங்குதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இது தண்ணியில போட்டா மிதங்குன்னு சொல்றாங்க. பாருங்க தன் ஈர்ப்புத்திறன் வந்து ஸ்பெசிபிக் கிராவிட்டி என்பது நீரை விட குறைவா இருக்குது. எது? சனியோடைய ஈர்ப்புத்திறன். அப்போ ஏன் என்று அறிவாயா? அது பாருங்க சனிக்கோளை ஒரு பெரிய நீர்நிலையில் இட்டால் அது மிதக்கும். அதுதான் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து பாருங்க 6வது 7வதா யாருன்னு பாருங்க. சூரியன், புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், ஜூபிட்டர், வியாழன், சனி, அதுக்கப்புறம் யுரேனஸ் 7வது 7 கோள்கள். அப்ப யுரேனஸ் உருளும் கோள்னு சொல்றேன். ஏன் வந்து உருளுதுன்னு பார்க்கலாம். வில்லியம் அர்ஷல் என்ற வானியல் அறிஞர் 1781ஆம் ஆண்டு யுரேனஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது வில்லியம் அர்ஷல் என்பவர் ஒரு வானியல் அறிஞர் எந்த ஆண்டு இந்த கோளை கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன் அந்தந்த காலகட்டத்துல அந்தந்த சூழ்நிலையால அதால வந்துட்டு அந்த ஈர்ப்பு தன்மையால தான் ஒவ்வொரு கோள்களும் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் உருவாயிருக்கும். அதனால தான் புவி உருவான காலம் ஒரு காலமா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சூரியன் உருவான காலம் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அந்த மில்கிவே கேலக்சி ஒண்ணு உருவானது காலம், புவி உருவான காலம். அதனாலதான் அந்தந்த காலகட்டத்துல உருவானதா ஒரு ஆண்டுகளை வந்து கொடுத்திருப்பாங்க. அப்ப தொலைநோக்கியால் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த யுரேனஸ் சொல்றாங்க.
இது சூரியன் வந்து எத்தனையாவது பொசிஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆவதுன்றாங்க. அப்போ மீத்தேன் வாயு இக்கோளில் வந்து உள்ளதால் இது பச்சை நிறமாக தோன்றுகிறது. என்ன வாயு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் என்ற ஒரு வாயு வந்துட்டு யுரேனஸ்ல இருக்கிறதுனால அது என்ன நிறமாக இருக்குதுன்னா பச்சை நிறம். அப்போ அதனுடைய கலருக்கு வந்துட்டு ஏன் வந்து காரணம்னா அந்த வாயுக்கள் தான் காரணம் ஒவ்வொரு இதா படிச்சுட்டு இருக்கோம். அதை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க விண் கடவுளுடைய விண்ணுன்னா என்னது நட்சத்திரம் வானம் வானம் இருக்குதுல்ல விண் நட்சத்திரம் படிக்கிறோம் இல்லையா அந்த விண் கடவுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது. அப்போ விண்ணுக்கான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ். அந்த கடவுளுடைய பெயரால் தான் வந்துட்டு இந்த இந்த கோள் வந்து அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பாருங்க வெள்ளி கோளை போன்ற இக்கோளும் தன் அச்சில் பார்த்தீங்கன்னா கடிகார சுற்றில் சுற்றுகிறது. அப்போ கடிகார சுற்றுனா எது இதுதான், அதாவது கிழக்கிலிருந்து மேற்காக போகுது. இதுதான் கிழக்கு. அப்போ கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி தான் நகருது. மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வந்தாதான் இது வந்துட்டு எதிர் கடிகார சுற்று. இது வந்து கடிகார சுற்றுல சுற்றுது. அதுக்கப்புறம் வெள்ளிக்கோளை போன்ற இக்கோளும் தன் அச்சில் கடிகார சுற்றில் சுற்றுகிறது. இதன் அச்சு மிகவும் சாய்ந்து காணப்படுவதால் இதன் சுற்றுப்பாதையில் ஒரு பந்து உருண்டோடுவது போன்று சூரியனை சுற்றி வருகிறது. யுரேனஸின் 27 துணைக்கோள்கள் டைட்டானியா என்ற மிகப்பெரிய கோள். அப்போ இந்த யுரேனஸ்க்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 27 துணைக்கோள்கள் இருக்குது. அதில் இருக்கிற துணைக்கோள்கள பெருசு எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டானியா. ஆனா சனியுடைய பெரிய துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். ஆனா அதுல என்ன இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, வளிமண்டலத்துல மேகங்கள் சூழ்ந்து காணப்படுற அதுல கோள்ல வந்துட்டு என்னதுன்னா நைட்ரஜனும் மீத்தேனும் இருக்கிறது. ஒரே துணைக்கோள் எதுன்னா டைட்டன் சனியோடது. ஆனா இது டைட்டானியா என்பது எதனுடையதுன்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ் உடையது. அதுக்கப்புறம் ஏன் வந்து இது பந்து உருண்டோடுற மாதிரி இருக்குதுன்னா இப்போ ஒண்ணும் இல்லை, இதுதான் வந்துட்டு ஒரு கோள வடிவம்னா இதுதான் வந்துட்டு இந்த சுற்றுப்பாதைனா சுற்றுப்பாதையில இது எப்படி இருக்குன்னா சாஞ்சி சுத்தினா எப்படி இருக்கு, கீழே படுத்துட்டு அதாவது அதனுடைய சுற்றுப்பாதையில இப்போ 90 டிகிரி இருந்தா தானே மொத்தம் 360 டிகிரில 90 டிகிரின்னா ஓரளவுக்கு கரெக்டா செங்குத்தா இருக்கும். ஆனா இது இப்படி சாஞ்சிட்டு இருக்குதுன்னா சூரியனை வந்துட்டு இப்படி சாஞ்சு சுத்தம் போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா படுத்துக்கிட்டு உருள்ற மாதிரி தானே இருக்கும். அதுதான் இங்க அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. சாஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் அது ஒரு பந்து உருண்டு ஓடுற மாதிரி இருக்கும். சாஞ்சுக்கிட்டு சுத்துறதுனால ரொம்ப அதனுடைய சுற்றுவட்ட பாதையில ரொம்ப சாய்ந்து இருக்கிறதுனால அது பந்து உருண்டோடுவது போல இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் இருந்தாதான் அது நேரா இருக்கும். அந்த குறிப்பிட்ட டிகிரி அது அதிகமா சாஞ்சுதான் எப்படி இருக்கும், அது சாஞ்சுதான் இருக்கும். அப்ப சாஞ்சு போடும்போது எப்படி இருக்குன்னா ஒரு பந்து உருண்டோடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து 8வது கோள். இப்போ சூரியன். நான் திரும்ப திரும்ப ஏன் கொடுக்குறேன்னா உங்களுக்கு இது நல்லா வந்துட்டு இந்த பாடம் வந்து உங்களுக்கு பதிந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எளிமையா இருக்கும். இதுதான் ஏன்னா புவியியல்லே பேஸ் இதுதான். இந்த பாடத்தை நீங்க தெளிவா படிச்சிட்டீங்கன்னா அடுத்து எந்த மண்ணு வளிமண்டலம் இதெல்லாம் கடல் இதெல்லாம் படிக்கும்போது எளிமையா இருக்கும். புதன், வீனஸ், புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், அதுக்கப்புறம் கடைசியா யாருன்னா 8வது யாருன்னா நெப்டியூன். இதுதான் வந்துட்டு சூரியன். பாருங்க சூரிய குடும்பத்தில் 8வது மற்றும் மிக தொலைவில் அமைந்து இருக்கும் கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நெப்டியூன். ரோமானியர்களுடைய கடவுள் இருக்காங்களே அந்த கடவுளின் பெயரால் அழைக்கப்பட்டது எதுதான் இந்த கோள், அதுதான் வந்து நெப்டியூன். இக்கோளில் பார்த்தீங்கன்னா பலத்த காற்று வீசும். ஏன் பலத்த காற்று வீசும் பாருங்க, சூரியன் இங்க இருக்காரு. சூரியன் கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுனால என்ன இருக்கும், இங்க சூரியனுடைய வெளிச்சம் வந்துட்டு தூரம்னா வானியல் அழகுப்படி பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ பில்லியன் கிலோமீட்டர் கணக்குல இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது தூரமா இருக்குன்னா அப்போ இதனுடைய வெளிச்சமும் சரி இதனுடைய ஹீட்டும் சரி அப்போ இதனுடைய பக்கம் கம்மியா தானே படும். அதனால என்ன இருக்குன்னா குளிர்ச்சியா இருக்கு தூரமா இருக்கிறதுனால. பாருங்க ரோமானி 14 துணை பெயரை கொண்ட இக்கோளில் வந்து பலத்த காற்று வீசும். 14 துணைக்கோள்களை கொண்ட நெப்டியூனினுடைய மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைட்டன். அதாவது வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா டைட்டானியா. இது எதனுடைய கோள் பார்த்தீங்கன்னா யுரேனஸனுடைய பெரிய கோள் தான் வந்து டைட்டானியா. சனியோடையது எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். ட்ரை என்பது எதனுடையன்னு பார்த்தீங்கன்னா நெப்டினுடையது. நெப்டின் வந்து குளிர்ந்த கோள்னு சொல்றாங்க. ஏன்னா தூரமா இருக்கிறதுனால. அது ரோமானிய கடவுளுடைய பெயர். இப்போ குளிர்ச்சியா இருக்கிறதுனால அது கடவுளுடைய கடவுள் பெயரை வச்சுட்டாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 14 துணைக்கோள்கள்ல இந்த ட்ரைட்டன் என்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா
மிகப்பெரிய கோள். நெப்டியூன் வந்து சூரியனிடமிருந்து மிகவும் தொலைவில் உள்ளதால் மிகவும் குளிர்ந்து காணப்படுகிறது. இக்கோளில் காணப்படும் நீலம், வெள்ளை நிறமானது யுரேனஸ் கோளிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டுகிறது. அதாவது வந்துட்டு இதனுடைய கலர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீல கலர்ல இருக்குது. அதே மாதிரி வெள்ளை நிறமாக இருக்குது. யுரேனஸ் கோளிலிருந்து இதை வேறுபடுத்தி காட்டுகிறது. இது யார் இருக்காங்க முன்னாடி? யுரேனஸ் இருக்காங்க. யுரேனஸ் வந்துட்டு அதனுடைய இதுக்கு அந்த வித்தியாசப்படுத்தி காட்டுறது எதுனா இந்த கலருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு சிந்தனை வினா பாருங்க. ஒளியின் வேகத்தில் செல்லக்கூடிய விண்கலம், அதாவது ஒளினா நம்ம எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு தூரம் பயணிக்கக்கூடியதான் ஒளி ஆண்டுன்னு சொல்லிட்டு படிச்சோம். அப்ப அந்த ஒளி ஆண்டினுடைய வேகத்துல ஒரு விண்கலத்தில் பயணம் செய்வதை போல் கற்பனை செய். நீ ஒளி எந்த வேகத்துல போதோ அந்த வேகத்துல ஒரு விண்கலத்துல நீ பயணம் செய்யறனா அந்த சூரியனை சென்றடைறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்னு சொல்லிட்டு உன்னோட சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கேள்வி வந்து கொடுத்துருக்காங்க. நீ வந்துட்டு ஒரு ஒளி ஆண்டு வேகத்துல ஒரு விண்கலத்துல பயணம் செய்யற. சூரியன் வந்துட்டு எப்படி வந்துட்டு சூரியனுடைய வெளிச்சம் வந்துட்டு சன்லைட் வந்துட்டு பூமியை வந்து சேர்றதுக்கு எத்தனை நிமிடங்கள் ஒரு நிமிஷத்துல எத்தனை தூரத்தை கடக்குதுன்னு படிச்சோமோ அதே மாதிரி வந்து அந்த வேகத்துல போறது நீ ஒரு விண்கலத்துல போனேன்னா நீ சூரியனை சென்றடைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட பார்ட் 2 வந்துட்டு இந்த கோள்களோட முடிச்சுக்கிறோமா. அதுக்கு அடுத்து வந்துட்டு பார்ட் 3ல வந்து இந்த தலைப்பு இந்த இதெல்லாம் பார்க்கலாம். இந்த சப் டாபிக் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூமா.